இப்போ நீதிமன்றம் எப்படி நடக்குதுன்னா, விபச்சார அழகினுடைய மர்ம உறுப்பின் அடிப்படையில் நடக்குது. கடுமையான வார்த்தை பேசுன்னு சொன்னது இப்படிதான் சொல்லி அவனுக்கு வேறு வழி கிடையாது. நீதிமன்றம் விபச்சார அழகினுடைய மர்ம உறுப்புகளில் நீதிமன்றம் ஃபங்க்ஷன் ஆகுது. நீதிமன்றம் லஞ்சத்தின் பணம் கோடி கோடியாக லஞ்சம் கொடுக்குறதுக்கு தான் தீர்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டு பிராந்தி வேற வாங்கி கொடுக்கணும் நீதிபதிகளுக்கு. இது 3 அடிப்படையில் தான் நீதிமன்றம் நடக்குது. அப்ப சட்டத்தின் இந்தியன் கான்ஸ்டியூஷனால செத்து போச்சு. டாக்டர் அம்பேத்கர் எழுதின இந்தியன் கான்ஸ்டியூஷனால யாரும் மதிக்கிறது கிடையாது. அந்த சட்டப்பதான் யாரும் கிடையாது. ஒன்று பெண்கள் கூட்டி கொடுக்கணும், அதாவது விபச்சார அழகிகள் சின்ன சின்ன பொண்ணுங்களை கூட்டி கொடுக்கணும், வெளிநாட்டு பிராந்தி கொடுக்கணும், லஞ்சம் கொடுக்கணும். அதை கொடுத்தா கேஸ் ஜெயிச்சிடும். இதுதான் நடக்குது. மற்றபடி சட்டத்துக்கு வேலையாக கிடையாது. எனக்கே நான் ஜட்ஜி உடனே எனக்கு இப்போ வந்துச்சேன். குஜராத் பொண்ணு வந்துச்சு, ராஜஸ்தான் பொண்ணு வந்துச்சு. 2 பொண்ணு கொண்டு வந்துட்டானுங்க. மரியாதைக்கு சொல்லியிருந்தேன் அந்த ஆடியோ. ஜானிவாகர் ஒரு பாட்டில் வந்துச்சு, பிராண்டி, சிகரெட் ஒரு பாயிண்ட் வந்துச்சு, வத்தி விட்டு வந்துச்சு, முந்திரி பருப்பு அந்த திராட்சைலாம் வந்துச்சு, ட்ரை திராட்சை வந்தானுங்க. நான் அப்போ வந்து ஜட்ஜானவனு 1 மாதம் 20 நாள் 20 நாளில் கூப்பிட்டு வந்தாங்க. சனிக்கிழமை காலையில் கூப்பிட்டு வந்துட்டானுங்க. அது அட்வொகேட் ஜெனரல் கே சுப்பிரமணியோட ஜூனியர் அவங்க 2 பேரும். பார்மர் அட்வொகேட் ஜெனரல் கே சுப்பிரமணியங்கிறாங்க, அவனோட ஜூனியர் 2 பேரும். அவன் சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காங்க. அட்வொகேட் ஜெனரல் சொல்லி தான் செட் பண்ணி போய் கரண்ட் கூட்டி விடுங்க, அவங்க காம்ப்ரமைஸ் போஸ்ட் போட்டோ எடுத்துருங்கன்னா அவங்க அதான் வேலை. நீதிமன்றத்துல பெண்களோட நிலை கற்புக்கு ஆபத்து தான். நீதிபதினால கோர்ட்டால பெண்களுடைய கற்புக்கு ஆபத்து தான். அதை எடுத்து போராட்டுகிறேன். என்ன சொல்ல கூட நான் அஃபென்ஸ் லாங்குவேஜ் கூட பேசுறேன். அது பெண்களுடைய பாதுகாப்புக்கு தான் பேசுறேன். ஆனா பெண்கள் தவறா புரிஞ்சுட்டு கெட்ட வார்த்தை பேசுறான்னு சொல்றாங்க. நிறைய பெண்கள் வந்து இன்னைக்கு வழக்கறிஞரா வந்து பண்ணிருக்காங்க. எத்தனை வழக்கு பெண்கள் இப்போ சில ரம்யா சுமதினு ஒரு வழக்கறிஞர் இருக்கிறாங்க. அது இது கூட ஜட்ஜா இருந்தான் எஸ் நாகமுத்து. அந்த ரமேஷ் சுமதியை வந்து கற்பழிச்சிட்டாங்கல்ல, கஸ்டடி ரேப் பண்ணி உனக்கு இப்போ ஜட்ஜி போஸ்ட் வாங்கி தரேன், உனக்கு லா ஆஃபீஸ் போஸ்ட் வாங்கி தரேன் சேம்பர்லேயே வர வச்சு அந்த பொண்ணை பணம்லாம் கெடுத்துட்டான். அது கூட சண்டை ஆயிடுச்சு. அந்த எஸ் நாகமுத்து ஹைகோர்ட் ஜட்ஜி மாங்காடு ஜெயான்னு ஒரு பிஏ இருந்துச்சு. அந்த பொண்ணை சனி ஞாயிறு பூரா வர வைக்கிறது, சேம்பர்ல அந்த பொண்ணை வச்சு இது பண்றது, அப்புறம் ஒர்க்கிங் டேஸ்ல ஈவினிங்ல அந்த பொண்ணை அந்த மாங்காடு ஜெயாவை கெடுக்கிறது, உடம்பு பூரா கடிச்சு காயமாக்கிட்டாங்க. அது கண்ணி போச்சு. அது மெடிக்கல் ரெக்கார்டு கூட ஹைகோர்ட்ல இருக்குது. என்ஜி அந்த ரெக்கார்டு இருக்குது. நான் இப்போ சட்டசபையில் போய் அசம்பிளி எலெக்ஷன் வருது, நம்ம கட்சி ஆன்டி கரப்ஷன் டைனிங் பார்ட்டி போட்டி எடுக்கிறது. அந்த நீதிபதி அந்த பெண்களை கட்சி காயப்படுத்துறதுக்கான மெடிக்கல் ரெக்கார்டு நான் காட்டலாம் சட்டசபையில். பெரிய நேஷனல் இஷ்யூ, இன்டர்நேஷனல் இஷ்யூ. இது மாதிரி உண்மையெல்லாம் சொல்றதால இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னு சொன்னா, உண்மையை சொல்பவன் சதிகாரன் சொல்றாங்க. அதுக்கு உலகம் உருண்டன்னு சொன்னவங்கள அவருக்கு பைத்தியம் சொல்றாங்க. அந்த மாதிரி உங்களை என்ன பைத்தியம் சொல்றாங்க. அது என்னன்னாக்க பஞ்சாயத்து ஊர்ல பஞ்சாயத்து நடக்கும் புள்ளை மரத்துங்கீழ. இப்போ பஞ்சாயத்து தலைவர் வந்து ஒரு பொண்ணை கற்பழிச்சுவாரு. அவர் பஞ்சாயத்தை பண்ணுவார் கற்பழி கேஸ்ல. அப்போ அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு இந்த பஞ்சாயத்து தலைவரை எனக்கு கெடுத்துட்டாருன்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கு தான் பைத்தியம். அதுனா அது முறியடிக்கிறதுக்காக, என்னோட உண்மை நிலவரத்தை முறியடிக்கிறதுக்காக என்ன பைத்தியம் சொன்னாங்க. அப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்ல வந்து உங்களுக்கு அந்த மாதிரி உத்தரவு போட்டதுக்கெல்லாம் சும்மா கதை. அப்போ அது என்னுடைய எதிர்கொள்ள முடியல, சட்ட ரீதியாக என்னை எதிர்கொள்ள முடியல. ஐயா அந்த நீதிபதிகள்லாம் அவங்களாம் எப்படி நீதிபதிகள் ஆனாங்க? அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து நீதிபதிகள்லாம் லஞ்சம் கொடுத்தா நீதிபதி ஆவானுங்க, பொண்ணுங்களை கூட்டி கொடுத்தா நீதிபதி ஆவானுங்க, அப்புறம் அவங்களுக்கு கூட்டி கொடுக்கணும். இவனை லஞ்சம் கொடுத்துட்டு ஜட்ஜா வந்துருவானுங்க, இவனை பெண்களை கூட்டி கொடுத்துட்டு ஜட்ஜா வந்துருவாங்க. இவனை வந்து வெளிநாட்டு பிராந்தி ஜட்ஜி கலிஜன் ஜட்ஜிங்களுக்கு கொடுப்பானுங்க. அவனை குடிச்சிட்டு பெண்களை மலாச்சிட்டு லஞ்சம் கோரிக்கைலாம் வாங்கிட்டு இவனை ஜட்ஜ் ஆகிடுவாங்க. அதே மெத்தட இருக்கணும். இவர் கூட்டி கொடுப்பாங்க. உடனே இவர் ஜட்ஜ் ஆகிட்டாரு, அதனால இவர் கூட்டி கொடுப்பாங்க. ஜட்ஜ் ஆகணும்னு சொன்னா சில இடத்துக்குலாம் போனா ஜட்ஜ் ஆகிடலாம்னு சொல்றாங்க. அது எப்படிங்களா ஐயா? இப்போ அது கோயில் இவரு இப்போ
பாம்பேல ரெட் லைட் ஏரியா இருக்குது, கிராண்ட் ட்ரங்க் ரோட்ல. ட்ரங்க் ரோட்ல கிராண்ட் ரோட்ல இருக்குது. கிராண்ட் ரோட்ல வந்து சாமுதார்னு ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி கே சாமுதார், அவன் போயிட்டு ரெட் லைட் ஏரியாவில் ஒரு வாரம் தங்கி அங்கே அந்த ரெட் லைட் ஏரியாவில் போயிட்டு வந்தான். சின்ன சின்ன பொண்ணுங்களை பாட்டு மலைச்சிட்டு வந்தான். எங்கள் ஊர் பக்கத்தில் வந்தான் கே சாமுதார் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தான். அவன் போயிட்டு வந்த உடனே ஜட்ஜ் ஆகிட்டான். எங்கள் மச்சான் தான் நானும் சார் தான் கூட்டிட்டு போய் காட்டினார். இவன் போயிட்டோன்னா வித விதமான பொண்ணுங்களை பார்க்கறது உடனே அந்த பல மாநிலத்து பொண்ணுங்க இருக்கு அந்த ரெட் லைட் ஏரியாவில். ஒன்றும் பார்க்க இவனுக்கு ஒன்றும் புரியல. எங்கள் ஊர் பண்டாரம் தான், அது மாதிரி பொண்ணுங்களை பார்த்தது இல்லை. அவன் பார்த்து ஒரு வாரம் தங்கி விழுந்து பண்ணிட்டு வந்தான், ஜட்ஜ் ஆகிட்டான். அப்புறம் மவுண்ட சொன்னான், நீங்க அங்கே போயிட்டு வந்துடுறா ரெட் லைட் ஏரியாவுக்கு, நீ ஜட்ஜ் ஆகிடலான்னு. அதே மாதிரி அவன் போனான். அவன் போன உடனே என் மச்சானை கூப்பிட்டு போனான். என் மச்சானை கூப்பிட்டு போய் நாடசேரை கூப்பிட்டு போய் அங்கே ரெட் லைட் ஏரியா காட்டினான். இவன் ஒரு வாரம் தங்கி ரெட் லைட் ஏரியாவில் பூந்து விளையாடினான், பல்ட்டி அடிச்சான். அந்த விபச்சார அடிக்கு மேலே பல்ட்டி அடிச்சான். இப்படி அப்படின்னு போட்டு ஒரு வாரம் பற்றி எடுத்தான் அந்த பிள்ளைங்களை. ஜட்ஜ் ஆகிட்டான். அதுதான். அப்போ உங்க மச்சான் காமிச்சாருன்னு சொன்னா நீங்க வந்து எப்படிங்க ஐயா? என்னை கூட கூப்பிட்டு போனார். ரெட் லைட் ஏரியாவும் பார்க்க வேண்டிய ஏரியா பார்க்கணும். சரி ரெட் லைட் விபச்சாரிங்களா அவங்களோட கொஸ்டின் அப்படின்ட்டு பார்க்க போனேன். அவன் என்ன போனேன், எல்லாம் இருக்குது. வெஸ்ட் பெங்கால் பொண்ணு இருக்குது, காஷ்மீர் பொண்ணு இருக்குது, ஆந்திரா பொண்ணு இருக்குது, கேரளா பொண்ணு இருக்குது, தமிழ்நாடு பொண்ணு இருக்குது. நான் போனோன்னே அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு, என்னம்மா வேலூர் பார்க்கணும், ஏமா என்னடா பண்ணுறது வந்துச்சு. சரி மாட்டா அது ஒரு 100 ரூபா கையில் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். இது வச்சுக்க மாட்டேன், நம்ம ஊருக்கு போடணுன்ட்டு. அப்போ வந்து நான் வந்துட்டேன். இப்போ அது அதனால லேட்டாக தான் ஜட்ஜ் ஆனேன். ரெட் லைட் ஏரியாவுக்கு போனால் ஜட்ஜா இல்லாம். அந்த ஒரு ஆஸ்திக்கு வந்து ரெட் லைட் ஏரியாவுக்கு போய் அந்த ரெட் லைட் கோயிலில் போய் அந்த விபச்சார பொண்ணுங்களை வீந்து பண்ணாக்கா அந்த பொண்ணுங்க மேலே வீந்து பண்ணா ஜட்ஜ் ஆகிடலாம். அதை நான் வீந்து பண்ணல, அப்படியே வந்துட்டேன். ஆனால் லேட்டாக ஜட்ஜ் ஆனேன். உடனே வீந்து பண்ணிருந்தா சாமியார் மணிக்குமார் மாதிரி நானும் ஜட்ஜ் ஆகிக்கலாம் சீக்கிரமா. அவங்க மட்டும் தான் இவங்களை பார்த்து திரும்ப போனாலும் தெரியாது. இப்போ அது மாதிரி இல்லீகல் கான்டாக்ட் உள்ளவங்க, இல்லிசிட் ரிலேஷன்ஷிப் உள்ளவங்க சீக்கிரம் ஜட்ஜ் ஆகிடுவாங்க. இப்போ பிடி ஆக்ஷன் ஹைகோர்ட்ல இருக்குது. அது வக்கீலா இருக்கும்போது பீச்சில் போட்டு இல்லை, போட்டுங்க பக்கத்தில் சாயங்காலம் 6 மணிக்கு போய் யாரை கூப்பிட்டு கிளைண்டுங்க வக்கீலுங்க கிளைண்டுங்கெல்லாம் கூப்பிட்டு போய் அங்கே படுக்கும். பிடி ஆக்ஷன் ஜட்ஜ் ஆயிடுச்சேன். ஜட்ஜ் ஆயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி கள்ளத்தொடர்பு இருந்தா கள்ளத்தொடர்பு அது இப்போ இப்போ பிடி ஆஷா கள்ளத்தொடர்பு தானே, இன்னும் கல்யாணம் ஆகல. ஆனால் வந்து நிறைய பேர் அந்த பொண்ணு ஜட்ஜிங்க வக்கீலுங்க கிளைண்ட் ரிச்சு கிளைண்ட் எல்லாத்தையும் மலைத்திருச்சு. அப்போ ஹைகோர்ட்ல இப்போ இருக்கிறாங்கன்னு சொன்னா அங்க இருக்கிற லேடிஸ் வக்கீல்லாம் என்ன சொல்லுவாங்க அவங்க கோர்ட்டுக்கு போட்டுனா? இந்த அம்மா பீச்சில் படிச்சு வருது கரண் ஜட்ஜி சொன்னாரு. கரண் ஜட்ஜி சொன்னாரு. அப்போ இப்போ 1ஆம் நம்பர் கோர்ட்டு 2ஆம் நம்பர் கோர்ட்டுனா அப்போ இது பீச் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்களா? பீச் வந்து மலை திராட்டம் தானே. பீச்சில் போட்டு எதுக்கு ஒன்று எடுத்துக்கலாம். ஒரு நாள் போய் மீன் பிடிச்சி இருக்கோம், போட்டு எப்பவுமே இருக்கும். அந்த போட்டு வாரமாக போய் மலை தோறு. ஐயா உங்க கோர்ட்டுக்கு வந்தா விவசாய கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க கோர்ட்டுக்கு கூட போட் கோர்ட்டுக்கு போறீங்க அப்படின்னு இது பீச்சில் இருக்கிற போட்டு யாரு போட்டு கோர்ட்டு. அப்போ இது போட்டு கோர்ட்டு. உங்களுக்கு விவசாய கோர்ட்டு. விவசாய கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏர் ஓட்டுவாரு இவரு எப்படி ஜட்ஜ் ஆயிட்டாரு. ஏர் ஓட்டுவாரு எப்படி ஜட்ஜ் ஆயிட்டாரு. ஐயா அப்ப நீங்க படிச்சீங்க இல்லைங்க ஐயா? ஆமா, நான் ஏர் ஓட்டிட்டு இது எலங்கட் ஸ்கீம்ல படித்தேன் எஸ்எல்சி. ஏர் ஓட்டிட்டு போய் நான் பரிசு எழுதுவேன். காலையில் 5 மணிக்கு ஏர் கட்டி 8 மணி 10 மணிக்கெலாம் விட்டுட்டு போயிட்டேன். 3 கிலோமீட்டர் நடந்து போய் மேத்தமெட்டிக்ஸ் 100 மார்க் வாங்கிட்டேன். இந்த அட்வொகேட் ஜெனரல் சுப்பிரமணியன் சொல்லிட்டு அவரோட பொண்ணு ரம்யா பற்றி சொல்லியிருக்கீங்க. ஆமாம், அவர் அட்வொகேட் ஜெனரல் கே சுப்பிரமணியன் தான். பொண்டாட்டி பேர் வசந்தி, மாவ பேர் ரம்யா. சினிமாவில் இன்னொரு படத்துக்கு பூஜை போட்டான். அது இன்னும் படமும் அதில் ஒன்றும் வரல. அது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிங்கிட்டு போய் என் பொண்ணு சினிமாவில் நடிக்குது, ஆக்ட்ரஸ், லீடிங் ஆக்ட்ரஸ் அப்படின்னு. அவனுக்கு ஹிந்திக்காரனு ஒன்றும் தெரியாது. அப்புறம் போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருவாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்லாம் வந்து எல்டிசி இருக்கும்,
அவன் வேர்ல்டுல எந்த கண்ட்ரிக்குனாலும் போகலாம், 6 மாதத்துக்கு ஒரு முறை. அவன் என்ன பண்ணுவான், அந்த லிஸ்ட் வாங்கிக்குவான் அந்த சுப்ரீம் கோர்ட்ல ரிஜிஸ்டர்ல ஜட்ஜஸ்லாம் எங்கெங்க எந்தெந்த கண்ட்ரிக்கு போறாங்கன்ட்டு. அங்க இவன் பொண்ணு அனுப்பிச்சு விட்ருவான், இங்கே அறிமுகப்படுத்தி விட்டு அனுப்பிச்சு விட்ருவாங்க. அது போய் அங்கிள் நீங்க வந்துடுங்க அங்கிள், எனக்கு எங்க ரிலேட்டிவ்லாம் இருக்காங்க அங்கிள், உங்களுக்கு என்ன செய்யலான்னு சொல்லணும். இவன் டாலரை மாற்றி அவளை மாற்றி அனுப்பி விட்ருவான். அதை வச்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இவன் போய் அந்த ஜட்ஜிங்க, அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிங்களுக்கு பொண்ணை ரம்யா கெட்ட வார்த்தை வருது, அதான் பொண்ணு கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். இப்போ அண்ணன்கிட்ட கையை மேல ரொம்ப கோவத்தில் கெட்ட வார்த்தை பேச அண்ணன்கிட்ட கை ஏகப்பட்ட கோவத்தில் இருக்குது. அதனால எப்ப பார்த்தாலும் கெட்ட வார்த்தை பேசுறாங்க அப்படின்ட்டு இது. உண்மையை சொல்றாங்க, சொல்றாங்க. நீங்க என்ன காரணத்தாலும் பேசுறீங்க எல்லாம் புரிஞ்சுட்டாங்க. இன்னைக்கு இப்ப புரிஞ்சுனாங்க, வந்து உங்களை தவறா நினைக்க மாட்டாங்க. அதனால அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, இவர் பைத்தியம் சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா அந்த ஆர்டர் போட்டவங்க தான் பைத்தியமா இப்ப எல்லாம் அந்த ஸ்டாண்டர்ட் தான். அட்வொகேட் ஜெனரல் கே சுப்ரமணியன் அந்த ஸ்டாண்டர்ட் தான். ஏன்னா பொண்ணுன்னா அது சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளோட தொடர்பு இருக்குது, கள்ள தொடர்பு இருக்குது. கூட்டி கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு வந்துடுவான், பல கோடி வாங்கிக்குவான், ஷேர் பண்ணிக்குவான். அந்த பணத்தை அந்த ஜட்ஜுக்கு பணத்தை கொண்டு போய் சமந்தி பேங்க் இருக்குது வெளிநாட்டுல, அங்கே போடுவான். அவளோட துபாயில் வச்சுக்கலாம். துபாய் நாடுக்கு இது மாதிரி ஒரு பொண்ணு மேலகான்னு மலையாளத்துக்காரன், அவங்க பையனுக்கு தீர்ப்பக்கே பேர் இல்லை டாக்டர் ஆகலாம். அவங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பணம் பூரா அங்கே போகுது. ஐயா அவர் இந்திய நாட்டுக்காரர் ஐயா சுப்பிரமணியன். சூரியன் நம்ம நாட்டுக்காரர் தான். அவரு அம்மாவுக்கும் பிரிட்டிஷ்காரன் நம்ம நாட்டை ரூல் பண்ணால, அவன் கே சுப்பிரமணியன் அவங்க அம்மாவுக்கும் பிரிட்டிஷ்காரனுக்கு தொடர்பாயிடுச்சு. அது பிறந்தவங்க தான் கே சுப்பிரமணியன். அதனாலதான் இந்த நாட்டு பற்று அவங்க நாட்டு பற்று அவன் பிரிட்டிஷ்காரனுக்கு வந்தானே. அவருக்கு நாட்டு சட்ட ஒழுங்கை பின்பற்ற மாட்டான், இறையாமையை பின்பற்ற மாட்டான், கலாச்சாரத்தை பின்பற்ற மாட்டான். அதனால வந்து நாட்டோட தீவிரவாதி வெள்ளக்காரனுக்கு பிறந்தாங்க. அவங்க அம்மா வெள்ளக்காரன் வச்சிருந்தாங்க. ஐயோ அங்கிலையா அன்னைக்கு நாட்டை அடிமைப்பட்டா இன்னைக்கு நீதித்துறையை இவர் அங்க அந்த குணம் இருக்காதுல்ல. அந்த உண்மைதான் சொல்றேன். அவங்க நான் எழுதி கொடுத்துருக்கேன். ஜட்ஜ்மெண்ட்ல எழுதி கண்டெம்ட் கேஸ் 1/2/17 மேல போட்டாங்க. அது கவுண்டர் ஸ்டேட்மெண்ட்ல போட்டாங்க. அதை பத்தி ஐயா நீங்க எந்தெந்த கோர்ட்ல நீதிபதியா இருந்திருக்கீங்க? நான் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நீதிபதியா இருந்தேன். இது மதுரை ஹைகோர்ட்ல நீதிபதியா இருந்தேன். கல்கட்டா ஹைகோர்ட்ல நீதிபதியா இருந்தேன். அந்தமான் ஹைகோர்ட்ல நீதிபதியா இருந்தேன். 4 கோர்ட்ல இருந்தேன். ஐயா இன்னும் உங்களை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்றாங்க. அப்புறம் பார்த்தா இல்லை அவர் டிஸ்மிஸ் பண்ணல, அவருக்கு எல்லாம் இதெல்லாம் இருக்குது, சாம்பர்லாம் இருக்குதுன்றாங்க. டிஸ்மிஸ் பண்ண முடியாது. ஹைகோர்ட் ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு யாருக்கும் பவர் கிடையாது. இம்பீச்மெண்ட் கொண்டு வரலாம். இப்போ கூட ஒரு லாரி பணம் இதில் டெல்லியில் பிடிச்சாங்கல்ல, அவர் கூட இம்பீச்மெண்ட் தான் கொண்டு வராங்க. அதனால என்ன பண்ண, அவர் கூட அவனை காப்பாற்றுறதுக்கு ஒரு கேஸ் போட்டு, கேஸ் இங்கே இருக்குது பார்லிமெண்ட்ல மூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டாங்க. பாப்பார் பசங்க ஒன்று பாப்பார் பசங்க கன்னிங் பசங்க வேற. இப்ப 2 பசங்க வேற இடஒதுக்கீடு வேற கேட்கறாங்களா? 2 பசங்க இருக்கிறோம், எங்களுக்கு வந்து அரசியல் பங்களிப்பு எங்களுக்கு வேணும், அரசியல் பங்களிப்பு வேணும் எங்களுக்கு. அப்ப 2 பங்கு இடஒதுக்கீடு ஒண்ணா அப்ப இருக்கிறவங்க கூட இடஒதுக்கீடு வந்து கவர்மெண்ட் போஸ்ட் ரிசர்வேஷனோட இது எம்எல்ஏ எம்பியில் ரிசர்வேஷனோட சுப்ரீம் கோர்ட்ல ஹைகோர்ட்ல ரிசர்வேஷன் தான் முக்கியம். சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்ல இந்த பிராமணங்க கைப்பற்றி அவங்க இஷ்டத்துக்கு ரூல் பண்ணிட்டுருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல கூட அட்வொகேட் இவனும் வைப்பாங்க, முகில் ருத்திகை வைப்பாங்க, கே வேணுகோபால் வைப்பாங்க, அப்புறம் இது அரிமா சுந்தரத்தை வைப்பாங்க, பிரசாந்த் பூஷன் வைப்பாங்க. இவங்கெல்லாம் பிராமின் தான். அப்புறம் இவங்கெல்லாம் வைப்பாங்க. இவங்க எதுனாக்கா இவங்க பூரா நீதிபதி பெண்களை கூட்டி கொடுப்பாங்க, லஞ்சம் வாங்கி ஷேர் பண்ணிக்குவாங்க.
இவனோட சட்டம் தெரிஞ்ச ஜட்ஜு அட்வொகேட்லாம் இருக்கான், ஆ, அவனை வைக்க மாட்டாங்க. ஆ, ஏன்னா அவன் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் பர்சன், நீதிபதியில் கூட்டி கொடுக்குறது, இந்த லஞ்சம் வாங்கி கொடுக்குறாங்க, இவனால லஞ்சம் வாங்கி கொடுப்பாங்க. ஓஹோ, அது மாதிரி. ஆ, ஸோ அப்போ அவங்க வந்து நீதித்துறை அவங்க தான் காலி பண்ணாங்க. அதான் அந்த மாதிரி. அதாவது நீதித்துறை இப்போ நீதி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுனாக்க, லஞ்ச படத்தில் ஃபங்க்ஷன் ஆகுது, இளம் பெண்களோட விவசாயிகளுடைய மர்ம உறுப்பில் ஃபங்க்ஷன் ஆகுது, அப்புறம் வெளிநாட்டு பிராஞ்சில் ஃபங்க்ஷன் ஆகுது. இதுதான் நீதித்துறை. சும்மா கோர்ட்டில் வந்து ட்ராமா காட்டுவாங்க. அப்ப நான் விவசாயம்லாம் சொத்தை வித்து இது பண்ணி ராம் ஜெத்மாலின்னு ஒருத்தன் லா மினிஸ்டர் கூட இருந்தான், அவங்க கூட நீதிபதி பெண்களை கூட்டி வரணும். இப்போ சும்மா ஒரு செட் அனுப்புறாங்க. அது மாதிரி அதான் என்னுடைய இது பொதுமக்களுக்கு, அறியாமல் இருக்கிற மக்களுக்கு என்னுடைய கருத்து என்னங்க, கோர்ட்டுக்கு வராதிங்க. நீங்க வந்து பெண்களை கூட்டி கொடுக்கணும், லஞ்சம் கொடுக்கணும், பிராந்தி வாங்கி கொடுக்கணும். அப்புறம் கிராம ஜனங்கள்லாம் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் பர்சன், சுயமரியாதை பின்பற்றுவாங்க, பசின்னா சாப்பாடு கொடுப்பாங்க. இது மாதிரி விஷயத்துக்கு தலையிட மாட்டாங்க, அதை வெறுப்பாங்க. நம்ம பெண்கள்லாம் நம்ம ஆளுங்களாம் செல்ஃப் ரெஸ்பெக்டா இருப்பான். கஞ்சி கொடுத்தாலும் செல்ஃப் இது, தண்ணி சாப்பிட்டாலும் 2 வேளை சாப்பிட்டாலும் 1 வேளை சாப்பிட்டாலும் கௌரவத்தோட இருப்பான். இது மாதிரி கூட்டி விடுற வேலைக்கு வர மாட்டான். கூட்டி விடாதான் அவர் கேஸ் வருஷம் என்ன இருக்கும். அப்படிதான் எல்லாமே வருஷ கணக்கு போதும் ஐயா. வாய்தான்றாங்க, வாழ்வு உள்ளவரை வாய்தா. நீங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் பர்சன், நீதிபதி பிராந்தி வாங்கி கொடுக்க மாட்டேன், லஞ்சம் கொடுக்க மாட்டேன், பொண்ணுங்களை கூட்டி கொடுக்க மாட்டேன், அதெல்லாம் உங்களுக்கு பொருந்தாது. பண்பாடு கலாச்சாரத்தை மெயின்டைன் பண்ணுவேன், அதான் உங்க கேஸ் இருக்கும். இப்போ உங்க கேஸ் ஹைகோர்ட்ல இருக்குது, நீதிபதி பொண்ணுங்களை விட்டாக்க மன்னர்கள் கேஸ் வந்துடும், ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். அதை நீங்க செய்ய மாட்டீங்க, அப்படியே தான் நடக்கும். கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் ஆகிற விஷயம் அந்த மாதிரி செயலாளர் தான் ஜட்ஜ்மெண்ட் ஆகுது. ஆவாத கேஸ்ல அப்படி இந்த மாதிரி செய்யாதது தான் நிற்குது. கோர்ட் இந்த தேதிக்குள்ள ஒரு வழக்கு முடியணும் அப்படின்னு எதுவும் சட்டங்களே கிடையாது. முடிக்கலாம். அது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு பொருந்தாது, கான்ஸ்டிடியூஷனல் ஆஃபீஸ். ஓஹோ, அது பொருந்தாது. எனக்கு பொண்ணு போட்டு குஜராத் பொண்ணு பொண்ணு அனுப்பி வச்சேன், ஜூனியர் சொல்லி நான் முடியாது இருக்கேன், மலர்த்த முடியாது இல்லை. ஐயா சின்ன சின்ன பொண்ணுங்க மலர்த்துனா மலர்த்த முடியாதுயா. நான் மல்லாத்துனா என்னுடைய கான்ஸ்டிடியூஷன் பவர் அந்த விவசாயிகளுடைய மர்ம உறுப்புள்ள போயிடுயா. அவன் எப்படியா நான் நாட்டை காப்பாற்றுறது, எப்படியா சட்டம் ஒழுங்கை காப்பாற்று, எப்படியா சட்டத்தை காப்பாற்றுறது, அவன் நான் எப்படியா நீதி நல்ல நீதி வளர முடியும். என் பாவத்தை அந்த அம்மா மர்ம உறுப்புள்ள போயிடுச்சேன். அப்ப எல்லாரோட பவர் அந்த மாதிரி எல்லா நீதிபதியோட பவர் அந்த மாதிரி தவறான வகையில துஷ்பிரயோகம் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப நீதிபதி தான் வந்து சாமியார் மாதிரி இருக்கணும், சாமியார் மாதிரி இருக்கணும்.